ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பூண்டு மிளகு குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமான நல்லெண்ணெயில் தான் செய்யணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஒரு 50 பல் பூண்டை வந்து உரித்து வச்சுருக்குறோங்க. அதை சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பொன்னிறமாக நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். பூண்டு நல்லா இந்த அளவுக்கு செவந்தது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க. அது கூட பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, ஒரு 3 வரமிளகா அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து இந்த பூண்டு கூட இந்த புளியும் சேர்த்து லைட்டாக அதை வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்லேயே இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே அந்த புளி வந்து வதங்கும். அவ்வளோதாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டுங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நீங்கள் அப்படி ஊற வச்சு புளி வந்து தண்ணியாக தான் நீங்கள் சேர்ப்பீங்கன்னா முன்னாடியே ஊற வச்சுக்கோங்க கொஞ்சம் புளி. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கலாங்க. முன்னாடி இருந்த எண்ணெயிலே நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். நல்லா தாளாரமாக நல்லா 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் சேர்த்துக்கலாம். முன்னாடியே வெந்தயம் சேர்த்து நம்ம அரைச்சதுனால கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடிக்குதுங்க. ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு வந்து பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு நல்லா பொரிய விடுங்க. பாருங்கள், பூண்டு இந்த அளவுக்கு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சின்ன வெங்காயத்தில் தான் செய்யணும். வதங்கும் போதே கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதில் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு பொறுமை தாங்க தேவை, வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துட்டு குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ நல்லா சூப்பராக வருங்க குழம்பு. இப்போ இது வதங்கும் போதே தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி நல்லா வதங்கிடுதுங்க. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அந்த பூண்டு விழுது இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் லைட்டாக பரட்டி விட்டால் போதும். அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி சேர்த்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதில் வேறு எந்த மசாலாவுமே தேவை கிடையாதுங்க. ஒரு மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கிட்டோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்குதுங்க. இது மாதிரி ஒரு கட்டி வெல்லத்தை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். மிளகு பூண்டு எல்லாமே காரமாக இருக்குன்றதுனால வெல்லம் சேர்க்கணுங்க. நல்லா அந்த கொதிக்க எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நீங்கள் இதை மாதிரி நிதானமாக இந்த குழம்பு செஞ்சிங்கன்னா 1 மாதம் கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கெட்டே போகாது. அவ்வளோதாங்க. திரும்பவும் மூடி போட்டு நம்ம வேக விடலாம். அவ்வளோதாங்க. நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே மேலே பிரிஞ்சு வந்துடுது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும்.
மேலே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா சூப்பராக கலர் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். நம்ம எந்த ஒரு மிளகாத்தூள் எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லைங்க. மிளகு சேர்த்துருக்கிறதுனால கலர் பார்த்திங்கன்னா இந்த கலரில் தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.